ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜிபோர்டு கீபோர்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான ஃபியூச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா சைஸை நம்ம பெருசு பண்ணிக்கலாம், சைஸை இன்னும் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பெரிய எழுத்து நல்லா தெரியும்னா அதை இன்னும் நல்லா பெருசு பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு சின்னதாக இருந்தாவே போதும், அதை சின்னது பண்ணிக்கலாம். இது எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைப் பண்ணுற இடத்துல போய் நீங்கள் டைப் பண்ணுறது கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கீபோர்டு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணினதுக்கு அப்புறமா சைடில் இருக்கிற அந்த 4 ஸ்கொயரை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து ரீசைஸ்ன்னு இருக்கும், அந்த ரீசைஸை கிளிக் பண்ணிக்கங்க. கீபோர்டோட சைஸ் அப்படியே உங்களுக்கு சுற்றி நிற்குது. லைன் இருக்கு பாத்தீங்களா, டாப்ல அந்த லைன் மேல அப்படியே பிரஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்க டிராக் பண்ணிட்டே போங்க. உடனே இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இப்போ ரைட் சைடுல இருக்கிற டன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பெருசா கீபோர்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. உங்களுக்கு பெரிய கீபோர்டு வேணும்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தடவை செட் பண்ணிட்டோம்னா நீங்க எந்த சோசியல் மீடியாவில் போனீங்கனாலும் அதே சைஸ்ல தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரி, ஓகே. நம்ம மறுபடியும் சின்னது பண்ணணும்னு நினைச்சோம்னா சேம் 4 ஸ்கொயரை கிளிக் பண்ணிட்டு ரீசைஸை கிளிக் பண்ணிட்டு மேல இருக்கிறது அப்படியே டிராக் பண்ணி கீழே கொண்டு வாங்க. உடனே டன்னு கொடுத்துட்டீங்கன்னா முதல்ல இருந்ததை விட இப்ப ரொம்ப சின்னதாயிரும். ஸோ உங்களுக்கு இடம் நிறைய வேணும் அப்படின்னா சின்னதுல நீங்க பாத்துக்கலாம். இல்ல பெருசும் வேண்டாம் சின்னதும் வேண்டாம், ஃபர்ஸ்டா எப்படி இருந்தது அது வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சேம் 4 ஸ்கொயரை கிளிக் பண்ணிட்டு ரீசைஸை கிளிக் பண்ணிட்டு ரீசெட்னு கிளிக் பண்ணிங்கனாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன சைஸ் இருந்தோ அந்த சைஸுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.